ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விலாகுன்னு சொல்லலாம். என்னென்னா சாப்பிட போகிறோம், அதுதான் முக்கியமான விலாகுன்னு சொல்கிறேன். என்னென்னா இஃப்தார் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வீடியோஸ் ஓப்பன் பண்ணாலே இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் வந்து அதுதான், ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி லைக் கொடுத்துட்டா போதும், வரிசையாக அதே வீடியோ தான். ஸோ எங்களுக்கும் வந்து ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பைக் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பைக் ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் லாங்காக ஒரு ட்ரைவ் போகிறோம். லாங்கானா மணடி தான் போகிறோம். வீடியோஸில் நிறைய பேர் மேபி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மணடியில் தான் வந்து இஃப்தார் ஃபுட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். நான் ஏன் இப்போ பேசிகிட்ருக்கேன்னா, மைக் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்காக புதுசாக வாங்கி கொடுத்துருக்காங்க. போயான்னு சொல்லிட்டு பிராண்டு. நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு மைக்கை போட்டுட்டு பேசிகிட்டு இருந்தேன். பாப்பாவும் வந்து ஹாய் சொல்லிகிட்ருக்கா பாருங்கள். ஆக்சுவலாக அந்த மைக் என்னென்னா நாய்ஸ் ரிடக்ஷனோடு இருக்குது. பட் இருந்தாலும் சவுண்டெல்லாம் கேட்குது. இன்னும் குவாலிட்டியாக வாங்கணும் போல், சுத்தமாக சவுண்டு கேட்காமல் இருக்கிறதுக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஓகே, நான் வந்து சவுண்ட் இல்லாத இடத்துல இருந்துட்டு மைக்கை மாட்டிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் எனக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க, நான் யூஸ் பண்ணிப்பேன். பாப்பா வந்து நாங்கள் போகும்போதே வந்து தூங்கிட்டா. 1.5 hours மேலே ஆச்சு. காரில் தான் போனோம். வீடியோ ஸ்டார்டிங்கில் பைக்கில் போகிறோன்னு சொல்லியிருப்போம், ஆனால் பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா பயங்கர வெயில். நாங்கள் ஒரு 3 மணி போல் கிளம்புனோம். அதே மாதிரி திடீர்னு பயம் வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பாப்பா வச்சுட்டு அவ்வளோ தூரம் எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சடனாக பிளானை சேஞ்ச் பண்ணி காரில் போயிட்டோம். ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவல் வந்து கண்டிப்பாக பைக்கில் தான். ஸோ ஃபைனலி வந்து நாங்கள் மணடி வந்துவிட்டோம். மணடி ஸ்ட்ரீட் பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குதுன்னு. பயங்கர டிராஃபிக் கூட. நாங்கள் என்ட்ரானோம். நாங்கள் போகும்போது ஒரு 5 o'clock இருக்கும். 5 o'clock மேலே தான் இருக்கும். அப்போயே பயங்கர க்ரௌடு. அதுக்கப்புறமும் நிறைய க்ரௌடு வந்துச்சு. ஒரு ஷாப்பும் நான் ஜஸ்ட்டு வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லா இடமும் வச்சுருக்காங்க. நம்ம பர்டிகுலராக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிராஸ் பண்ணி போக கடைகள் வரிசையாக இருக்குது. எல்லா ஃபுட்ஸும் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. சொல்லணுன்னா எப்படின்னா, நான் இதுவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை இந்த மாதிரி ஃபுட்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ என்னென்னா இந்த பாருங்கள், நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஃபுட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறோம். லாலிபப் சிக்கன் வந்து வாங்கினோம். அப்புறம் வந்து நோம்பு கஞ்சி வாங்கினோம். இன்னொன்று வந்து ஹங்கமா சிக்கன் நினைக்கிறேன், பேர் கரெக்டாக சொல்லலான்னு தெரில. ஸோ அது ஒன்று வாங்கினோம். அப்புறம் மட்டன் சமோசா, சிக்கன் சமோசா அதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் வாங்கலை. ஒரே இடத்துல எல்லாத்தையும் சாப்பிட வேணான்ட்டு ஒரு இடம் சாப்பிட்டுக்கலான்ட்டு இதுதான் நாங்கள் அங்கே வாங்கினது. லாலிபப் சிக்கன் நினைக்கிறேன். கேண்டி சிக்கனா லாலிபப் சிக்கனான்னு தெரியல. அதுதான் வாங்கினோம். கேண்டி சிக்கன் நினைக்கிறேன். ஸோ அங்கே அதுவும் நோம்பு கஞ்சியும் மட்டும் வாங்கினோம். அடுத்து பக்கத்து ஷாப்பில் வந்து பார்த்தா நண்டோட நக்கெட்ஸு, இறாலோடது, அப்புறம் சிக்கன்லேயே எப்படின்னா கலர்ஃபுல்லாக ஒன்று ஒரு ஷேப்பில் உள்ளது தான். அவங்க ஒரு பேராக வச்சு கேண்டி சிக்கன், லாலிபப் சிக்கன், கிறிஸ்பி சிக்கன், சீஸ் சிக்கன், பிரெட் சிக்கன், அது மாதிரி ஒன்று ஒரு பேர் தான். நிறைய சிக்கன் வெரைட்டிஸ் தான் வச்சுருக்காங்க. ஒன்று ஒரு ஷேப்பில். இந்த ஹங்கமா சிக்கன் சொன்னல, அதுதான் அங்கே இருக்கிறது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நிஜமாவே. அந்த உள்ள மசாலாலாம் இறங்கி சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்புறம் வந்து அந்த கேண்டி சிக்கன் சொன்னல, அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சீஸ் பால்ஸ் இருந்துச்சு, சிக்கன் ரோலு, இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணல. ஜஸ்ட்டு என்னென்னு பேர் மட்டும் நாங்கள் கேட்டுக்கிட்டேன். அங்கே ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் மைக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததே அதுக்காக தான். ஆனால் வந்து ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மைக்கில் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்க சவுண்டெலாம் கேட்குது. அப்படி இருக்கும்போது நான் பேசுகிறது கேட்குமான்னு தெரியல. அதனால நான் வந்து வாய்ஸ் ஓவரே கொடுத்துலான்னு பிளான் பண்ணிட்டேன். இதெல்லாம் பாருங்கள், ஒன்று டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. நான் நோம்பு கஞ்சி வாங்கி குடித்தேன். பயங்கர சூடாக இருந்துச்சு. அந்த அங்கிள் வந்து ஆற்றி தான் கொடுத்தாங்க. அதை அங்கே வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால், எல்லா இடமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு தான் கொடுக்குறாங்க ஆயிலில். பட் என்ன ஆயிலெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ஒரு தடவை தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஆனால் ஃபுல்லாக ஆயில் ஐட்டம்ஸ் தான். டயட்டில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து டயட்டை முறிச்சிட்டு தான் சாப்பிட்டாகணும். ஃப்ரெஷ்ஷாக அங்கே வந்து ஃப்ரை பண்ணி சூடாக கொடுத்தாங்க. இந்த கங்கம்மா சிக்கன்னு சொன்ன பேர் தெரிலங்க, அதுதான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்கு இடையில கொஞ்சம் நாங்கள் டேஸ்ட் பண்ண விட்டோம். பயங்கர சூடு எல்லாமே நிஜமாக நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு ஷாப்லேயும் சும்மா ஒன்று மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். அதே மாதிரி ஒன்று வாங்கி நானும் என் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணிட்டோம். அவ்வளோதான் சாப்பிட முடிஞ்சுது. அதுக்கு மேலாம் நம்மளால் முடியாது. ஒரு தடவை வந்தோமா, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோமா, அவ்வளோதான். மணடி கூப்பிட்டு போன்னு என் ஹஸ்பண்ட்டு சொல்லிகிட்டே இருந்தேன். அதனால் எனக்காக கூப்பிட்டு போனாங்க. அந்த கிறிஸ்பி சிக்கன்லாம் இதெல்லாம் நார்மலாக நம்ம சாப்பிட்றதா, KFCலேயோ 5 ஸ்டார்லேயோ சாப்பிட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ட்ரை பண்ணாது சாப்பிட்ணுன்னு தான் ஒன்று ஒன்றா பார்த்து நாங்கள் சாப்பிட்டோம்.
இட்டாலியன் சிக்கன், அப்புறம் வந்து அரேபியன் சிக்கன், அது மாதிரி பேர்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து குனாஃபா சிக்கன், கிறிஸ்பி சிக்கன், லாலிபாப் சிக்கன், கேண்டி சிக்கன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே சிக்கன் தாங்க, ஒரு ஒரு ஷேப்பில் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த நாங்கள் இட்டாலியன் சிக்கன் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஒன்றும் எங்களுக்கு தெரியல, கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். அதுதான், எல்லாமே சிக்கன் வெரைட்டிஸ் தான். ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஷேப்பில் உள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. வேணும்னா நம்ம ஒரு தடவை டேஸ்ட் பண்ணணுன்னா சாப்பிட்டு பார்க்கலாம், அவ்வளோதான். பட் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு ஓகே தான். ஏன்னா சூடாக நமக்கு போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, சாப்பிட்றதுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஷாப்பில் வந்துட்டு நாங்கள் என்ன வாங்கினோன்னா, இந்த ப்ரெட்டில் வச்ச ஒரு சிக்கன், ப்ரெட் சிக்கன், அது என்ன பேர்னு மறந்துடுச்சு எனக்கு. அப்புறம் அந்த இட்டாலியன் சிக்கன் சொல்ல, அதான் பாப்பாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு நாங்கள் உள்ளே ஃபுல்லாக நடந்து போனோமா, பாப்பாவை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே மெதுவாக மேனேஜ் பண்ணி கொண்டு போனோம். ஒரு ஷாப்பில் பார்த்திங்கன்னா சிக்கன் சமோசா அந்த மாதிரி ஸ்பெஷலாக அதுக்குன்னே போட்டிருந்தாங்க. இன்னொரு ஷாப் பாருங்கள், இது வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன் இந்த ஷாப்பு. வீடியோலேயே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பால்கோவா பன்னு, சாக்லேட் பன்னு, அது மாதிரி இது மேலே மெனு கார்டு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பால்கோவா பன்னு ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாக்லேட் பன் கூட நான் சாக்லேட்டாக விரும்பி சாப்பிடுவேன், எனக்கு அது கூட அது வந்து சும்மா நார்மலாக சிரப் ஊற்றி கொடுத்துருந்தாங்க. பட் பால்கோவா பண்ணா அவங்களே பால்கோவா ரெடி பண்ணி அதில் ஸ்டஃபிங்காக கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் மண்ணடி போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து இது பேர் வந்து ஏதோ ஒரு சர்பத், முகமது சர்பத்து ஏதோ ஒன்று, வாட்டர் மெலனு வித் ரோஸ் மில்கோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரோஸ் மில்க் ஃப்ளேவர் பிடிக்காது, ஆனால் அதில் வந்து ஃபுல்லாக வாட்டர் மெலனோட ஃப்ளேவர் இறங்கியிருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் குனாஃபாவோடது பக்கத்தில் வச்சுருந்தாங்க, குனாஃபா சாக்லேட்ஸ். இதெல்லாம் வாங்கலை, ஜஸ்ட் நான் வீடியோ மட்டும் எடுத்தேன். அப்புறம் வந்து சாக்கி துக்கடா, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. டெசர்ட்லேயும் சரி, ட்ரிங்க்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே வரிசையாக பார்த்துட்டே போனோம், ஒரு ஒரு ஷாப்பாக. ஒவ்வொரு இடத்துலையுமே அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ரோல் பண்ணி கலர் கலராக இருந்துச்சுன்னு சொல்லலாம், அப்படி தான் இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் நிறைய கடைகளும் இருந்துச்சு. இது நார்மலாக இருக்கிற ஸ்ட்ரீட் போல் இந்த இஃப்தார் டைமில் மட்டும் கடைகள் போடுவாங்க போல். ஸோ நாங்களும் ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், அதுவரை ரொம்ப ஹாப்பி. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா மண்ணடி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் என்ட்ரானோம். அதுக்கப்புறம் அதிலே வந்து நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது, ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டும் வரும் இல்லையா பாதையிலேயே, அது ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயுமே வந்து ஃபுட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்ட்ரானோம். இது வந்து இன்னொரு ஸ்ட்ரீட்குள்ளே போனோம், அது வந்து அங்கப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட், ஓகேங்களா. அங்கே நிறைய கடைகள் இருந்தது போகிற வழியில், சின்ன சின்ன கடைகளாக ஸ்டால் மாதிரி தான் போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஸ்வீட் ஐட்டமாக நிறைய இருந்துச்சு. நான் வந்து ஒன்றே ஒன்று வாங்கினேன், இது வந்து எக்கு வந்து ஸ்டஃப் பண்ணி என்னமோ இருந்துச்சு. பேரெல்லாம் ஏதோ சொன்னாங்க, நிஜமாக மறந்துடுச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த பேர்லாம். நாங்கள் இந்த ஸ்வீட் மட்டும் வாங்கினோம். இது வந்து சும்மா தேங்காய் பன் மாதிரி மைதாவில் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவாக இருந்துச்சு, அது டேஸ்ட் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, பட் வாங்கிட்டோம், சாப்பிட்டுட்டோம். அப்புறமா இந்த ஷாப் வந்து நாங்கள் ஒரு யூடியூப் சேனலில் தான் இந்த வீடியோ பார்த்தோம், ஃப்ரதோஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த ஷாப்லேயும் அதே தான், நாங்கள் பார்த்த கடைகளில் இருந்த வெரைட்டிஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் சாப்பிடாததை தான் நாங்கள் வாங்கினோம். மட்டன் சமோசா நாங்கள் வாங்கி சாப்பிடல, ஸோ அதையும் ப்ளஸ் வந்து சீஸ் ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு சிக்கனில் இருந்துச்சு. ஸோ அதுவும் அந்த 2 ஐட்டம் மட்டும் வாங்கினோம். பட் மட்டன் சமோசாவில் மட்டன் இருக்க மாதிரி தெரியல எங்களுக்கு. இதுவுமே அந்தளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா இப்போ நான் சாப்பிட்றேன்னா என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நார்மலாக, ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. அதே மாதிரி உள்ள சீஸ் பாருங்கள், நான் எடுக்கும்போது எப்படி வருதுன்ட்டு அந்த ஸ்டஃபிங்கோடு அப்படியே பிச்சுட்டு வந்துடுச்சு. மேபி சூடாக இருக்கும்போது சாப்பிடணுமா என்னன்னு தெரியல, பட் நான் பிக்கும் போதே அந்த சீஸ் இருக்க மாதிரி தெரியல, உள்ளே ஃபுல்லாக அப்படியே இதாகிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு சில பார்சலுமே வாங்கிக்கிட்டோம். ஏன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்காக வாங்கிக்கிட்டோம். ஸோ அப்படியே நாங்களும் ஒரு சில இதெல்லாம் சாப்பிட்லையா, ஸோ அதுக்காக வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு வாங்கினோம். இது வந்து கேரமல் புட்டிங் தான் இது.
ஸோ இது வாங்கினோம். இதில் வந்து அழகாக பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. பட் நான் சாப்பிடல, ஏன்னா அது ஃபுல்லாக எக்கில் செய்வாங்க, எனக்கு ஒத்துக்காது, நான் சாப்பிடல. அப்புறம் ஹலீம் வாங்கினோம். ரொம்ப ஸ்பெஷல் வந்து ஹலீம் தான் சொல்லுவாங்க இல்லையா, ஹலீம் வாங்கினோம். அப்புறம் முட்டை மிட்டாய் வாங்கினோம். நொங்கு பால் வாங்கினோங்க. அங்கே ஒரு கடையில் என் ஹஸ்பண்ட் ஃப்ரெஷ்ஷாக போட்டு அது குடிச்சு பார்த்தாங்க. எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நம்ம வந்து அந்த பாட்டிலில் வச்சுருக்கிறது ஒரு தடவை டேஸ்ட் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு அது ஒன்று வாங்கிக்கிட்டோம். பட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரில. அந்த கடையில் போட்டதும் அந்த பாட்டிலில் போட்டதும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே தான். அப்புறம் இதெல்லாம் தான் வாங்கிட்டு போனோம். என்னென்ன வாங்கினோம் தான் பால்கோவா பன்னு சொன்னல. வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா அதையும் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ஒரு 1 hour தான் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்போம். ரொம்ப டயர்டாயிடுச்சு எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு. பாப்பாவே வச்சுட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு. போகிற வழியில் வந்து இந்த விண்மில்லோட விங்ஸ் பார்த்தோங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி பார்க்குறதுக்கு. பாப்பாவுக்கும் நான் காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ வீடியோவும் எடுக்கலான்னு நான் எடுத்துட்டேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து சும்மா தூரத்துலேருந்து பார்க்க போகும்போது குட்டி ஃபேன் மாதிரி இருக்கும். இது எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது பாருங்கள். அது ஒரு விங்ஸே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன பொருள் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் அது பால்கோவா பன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்புறம் வந்து மட்டன் சமோசா வாங்கியிருந்தோம், சாஹி துக்கடா வாங்கியிருந்தோம், நொங்கு பால் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து ஹலீம் நான் இதுவரை டேஸ்ட் பண்ணதே இல்லைங்க. சூப்பராக இருந்துச்சு நிஜமாக. நான் வந்து இந்தளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இருக்க போதும், நமக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினச்சேன். பட் சூப்பராக இருந்துச்சு. புட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் சாப்பிட்டு சொன்னாங்க. முட்டை மிட்டாயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுவரையும் மணடி போகாதவங்க கண்டிப்பாக இஃப்தார் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.